மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்தவர் பிரபல யூடியூபரும் சமூக வலைதள இன்ஃபுளுசருமான ஷாமிக் அதிகாரி. கொல்கத்தா நகரில் பிறந்து வளர்ந்த இவர் ஆங்கில இலக்கியம் படித்த காலத்திலேயே டிஜிட்டல் உலகின் மீது ஈர்ப்பு கொண்டு கண்டென்ட் கிரியேட்டராகும் முயற்சியில் இறங்கினார். 2016ஆம் ஆண்டு மீம்கள் உருவாக்குவதன் மூலம் தொடங்கிய இவரது சமூக வலைதள பயணம் சில ஆண்டுகளில் இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக் போன்ற தளங்களில் பெரும் ரசிகர் ஆதரவை பெற்றது. அன்றாட வாழ்க்கையில் நடக்கும் சிறிய சம்பவங்களை நகைச்சுவை கலந்து ஷாமிக் பதிவிட்ட வீடியோக்கள் இளைஞர்களிடையே வேகமாக வைரலானது. 2019ஆம் ஆண்டு முதல் யூடியூபில் தனது வீடியோக்களை பதிவிட ஆரம்பித்த ஷாமிக் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மூலம் அதிகமான பார்வையாளர்களை ஈர்த்தார். நடுத்தர குடும்ப வாழ்க்கை, காதல், நட்பு, பெங்காலி கலாச்சாரம் சார்ந்த கிண்டல்கள் மற்றும் ஜென்சி உணர்வுகளை பிரதிபலிக்கும் கண்டென்ட்களில் ஷாமிக் வீடியோ பதிவிட்டு வந்திருக்கிறார். மா ஆல்வேஸ் ஹாஸ் எ ரிப்ளை ரெடி போன்ற அம்மா மகன் காமெடி ரீல்ஸ், லாக்டவுன் காலத்தில் வெளியிட்ட நகைச்சுவை வீடியோக்கள் என லட்சக்கணக்கான பார்வைகளை பெற்றது. ரீல்ஸ் மூலம் வந்த பிரபலத்தை அடிப்படையாக கொண்ட ஷாமிக் பிளாக் ஸ்டைல் வீடியோஸ், டாக் பேஸ்டு கண்டென்ட், ரிலேஷன்ஷிப் டாபிக்ஸ் மற்றும் சமூக பிரச்சனைகள் குறித்த கருத்துகள் போன்ற கண்டென்ட்களில் வீடியோக்களை யூடியூபில் வெளியிட்டு தனது ஆடியன்ஸை விரிவுபடுத்தினார். ஷாமிக்கின் கண்டென்ட்களில் அரசியல், சமூக விமர்சனங்களும் இடம்பெற்றிருந்தன. குறிப்பாக மேற்கு வங்கத்தில் பெண்கள் பாதுகாப்பு மற்றும் அரசாங்க நடவடிக்கைகள் குறித்து அவர் வெளியிட்ட ரீல்ஸ் சமூக வலைதளங்களில் விவாதங்களை கிளப்பின. ஒருபுறம் காமெடி வீடியோக்களாலும் மற்றொருபுறம் சமூக கருத்துகளாலும் ஷாமிக் தனித்துவமான இன்ஃபுளுசர் இமேஜை உருவாக்கி கொண்டார். சோசியல் மீடியாவில் தனக்கென ஒரு தனி இடத்தை உருவாக்கி வைத்திருந்த ஷாமிக் தற்போது அவரது காதலி அளித்த புகாரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். பிப்ரவரி 2ஆம் தேதி இரவு சுமார் 9:30 மணி முதல் மறுநாள் மாலை 5 மணி வரை கொல்கத்தா பெகாலா பகுதியில் உள்ள தனது வீட்டில் ஷாமிக் அவரது 22 வயதான காதலியை சுமார் 20 மணி நேரம் சட்டவிரோதமாக அடைத்து வைத்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. அந்த நேரத்தில் அவர் உடல் ரீதியாக தாக்கியதாகவும், ஆடைகளை இழுத்து கண்ணிய குறைவாக நடந்து கொண்டதாகவும், அநாகரீகமாக தொட்டதாகவும், மேலும் இந்த விஷயத்தை வெளியே சொல்லக்கூடாது என்று மிரட்டியதாகவும் ஷாமிக்கின் காதலி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில் பாரதிய நியாய சங்கீதா சட்டத்தின் கீழ் பாலியல் வன்கொடுமை, சிறைப்பிடித்தல் மற்றும் தாக்குதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் ஷாமிக் அதிகாரியை கைது செய்திருக்கிறார்கள். பெண்களின் பாதுகாப்பு, சமத்துவம் போன்ற கருத்துக்களை முன்வைத்து சமூக வலைதளங்களில் ரசிகர்களை ஈர்த்த ஒருவரே தற்போது தனது காதலியை அடைத்து வைத்து துன்புறுத்தியதாக கூறப்படும் வழக்கில் கைது செய்யப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரீல்ஸில் ஹீரோ, நிஜ வாழ்க்கையில் வில்லனா என்ற கேள்வியை எழுப்பும் இந்த சம்பவம் இன்ஃபுளுசர்கள் சமூக வலைதளங்களில் உருவாக்கியிருக்கும் இமேஜும் அவர்களின் நிஜ வாழ்க்கை கேரக்டரும் எந்த அளவுக்கு வேறுபாட்டுடன் இருக்கிறது என்பதற்கு ஓர் உதாரணம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.